வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டெக்குன்னு ஸ்டோரி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நெய்பர் மச்சான் படம் புக்கலை வாங்க போகலாம். சுகா, உனக்கு என்ன தானே பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன். முன்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேணான்னு சொன்னேன். இப்போ என்னன்னா நீ வந்து ஜங்குக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. உனக்கு என்னடா பிரச்சனை? டே, நான் தான் சொல்கிறல, அவன் பேசுகிறத நீயே கேளு. இல்லை, அவன்கிட்ட நீ ஏன் கொஸ்டின் கேளு. டே, உனக்கு என்ன பிரச்சனை? டே, அவங்க யூஸ் தானே பண்ண. இப்போ என்னத்துக்கு அவன் வேணும்னு ஒன்று அப்படியே துள்ளிட்டு உட்காந்துட்டுருவா? நான் ஆரம்பத்தில் அவங்க யூஸ் தான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் அவன் கூட ஒன்றா இருக்கிறதுல இருந்தேன். நானே என்ன அறியாமல் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்னால் அவனை யூஸ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்க முடியலடா. இதை நான் நம்பணுன்றியா? என்னால் நம்ப முடியாது. அப்போ நீ அந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இல்லை அவங்கிட்ட போய் உண்மையை சொல்லியிருக்கணும். சொல்ல மனசு வந்துச்சா? வரல. இங்கே சொன்னா இப்படி இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிடும். அது இப்போ நடக்குது. இதுக்காண்டி தான் நான் பயந்துட்டேன். அவன்கிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன். அப்போ கடைசி வரை அதை சொல்லி எப்படி மறைச்சிடுவியா? சொல்லவே மாட்டியா? எனக்கு அதுக்காக என்ன வாய்ப்புமே கிடைக்கல ஜிமினா. எனக்கு எப்படி அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. சொன்ன அவன் என்ன நினைப்பான்? அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ மொத்தமாட்டு அவங்க எல்லாத்தையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டேய், சுயநலத்தையும் பார்த்துட்டு அவனோட லவ் லைஃப்லேயும் விளையாண்டுட்டு அப்புறமா இப்போ வந்து சென்டிமெண்ட்டாக பேசி அவன் கூட நெருங்க பார்க்குறியா? சீரியஸா? அவர் நான் யூஸ் பண்ணுன்றதுக்காண்டி பண்ணலை. அவனால் எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிச்சு. அதுக்கு பேர் யூஸ் பண்ணுறது தாண்டா. அப்புறம் இல்லை ஜிமினா, எனக்கு நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு புரியுது. எங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டோரியை இப்படி உள்ள கொண்டு வந்திருக்கக்கூடாது. அது ரொம்ப டீட்டெயில்டாக வேற கொண்டு வரேன். இது இது டீட்டெயில்டாக கொண்டு வரதை விட அவனை நான் யூஸ் பண்ணது தப்பு தான். அவன் மேலே எனக்கு லவ்வே வராதுன்னு நினச்சேன். ஆனால் என்ன அறியாமல் நான் எவ்வளோ அவனை லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அவன் ஒவ்வொரு டைமும் என்கிட்ட பேசுகிறப்போ நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். என்கிட்ட இப்படி யாருமே ரொம்ப ஓவராக கேர் பண்ணிக்கிறது கிடையாது. நானும் யாரையும் அவ்வளோவா கேர் பண்ணிக்கவும் மாட்டேன். ஆனால் அவன் நான் ரொம்ப ஓவராக கேர் பண்ண ஆரம்பித்தேன், லவ் பண்ண ஆரம்பித்தேன். தள்ளி போகணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் அவனே என்கிட்ட வர ஆரம்பித்தான். நான் ரொம்ப தள்ளி போக பார்த்தேன். என்னால் அவனை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. அவனை பார்க்கணுன்னு என் காலம் என்னோட மனசும் அவன்கிட்டே போயிட்டே இருந்துச்சு. என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பையனை யாரடா லவ் பண்ணாமல் இருப்பான்? எனக்கு தோணுச்சு. நான் பண்ணுற தப்புன்னு அவன்கிட்ட அதை சொல்லி அவனை விட்டு போயிட்டான்ல. இதனால தானே சொல்லாமல் இருந்தேன். இங்கே ஒரு விஷயத்த சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது பண்ணுற தப்புனால கிடையாது. தப்பை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கு. ஆனால் அவங்க கேட்டுட்டு அதை உடஞ்சிட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதை என்னால் தாங்க முடியாது. தப்பை உணர்ந்துட்டேன். அதை மறைக்க பார்த்தேன். அவன்கிட்ட சொல்ல நினைக்கல. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த தைரியம் வந்தால் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கடைசி வரை எனக்கு இல்லை. அவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஹேய், இவ்வளோ சொல்கிறியே, அவன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு தெரியுமா? என்னமோ ஃபஸ்ட்டு டைம் உன்னை பார்த்துட்டு அப்படியே காஜா வந்து உன்னை கிஸ் பண்ண நினச்சியா? அட பாவி, உனக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல. சுகா, நீ சொன்னியா? இல்லை, நான் சொல்லலை. தெரிஞ்சா ஒளிஞ்சிருவடா, சின்ன செத்துருவேன். அவன் நீ வர்றதுக்கு முன்னாடியே ஒன்றை மாதிரியே ஒருத்தவனை
இமேஜினேஷன்லேயே லவ் பண்ணா. அச்சல் பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே ஒரு ஸ்டோரியில் வருமே அந்த ஃபேண்டசி கதை, அந்த மாதிரியே ஒரு பையனை அவனும் இமேஜின் பண்ணி வச்சுருந்தான். என்ன இலவோ. ஆனால் அவன் அப்போவே முடிவு பண்ணான், உன்னை அந்த பையன் மாதிரி வந்தால் நான் லவ் பண்ணுவேன், இல்லைன்னா கடைசி வரையும் அந்த இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டுருக்க அந்த பையனை அப்படியே அது இமேஜினேஷன்லேயே நான் முடிச்சிடுவேன். இன்னைக்கு அவனை தவிர வேறு யாருமே வேணான்னு நினச்சிட்டு இருந்தான். கடவுள் புண்ணியமாக நீ கடிச்ச, நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மொத்தமாக அவனை நீ ஹர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிற. எப்படா மனசு வருது உனக்கு? என்ன சொல்கிற? அந்த அவன் ஒரு பையனை பற்றி அப்பப்போ பேசிகிட்டு இருப்பான். அது நீ தான்டா, உன்னே தான் இமேஜின் பண்ணி வச்சுருக்கான். அதுதான் அப்படி. அந்த கதையில் வர ஆத்தர் அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அது நீ தான் தெரியாமல் இருக்கான். இப்போ நீ தான் தெரிஞ்ச உடனே அவனுக்கு அது ஹர்ட் ஆகுது, வலிக்குது. எந்த அளவுக்கு இமேஜினேஷனில் லவ் பண்ணானோ அந்த அளவுக்கு உன் முகமே தெரியாமல் உன்னோட ஸ்டோரிஸ் அவன் அம்பிட்டு லவ் பண்ணான். அப்படியே ஊழ்ந்து பார்த்துட்டு இருந்தான்டா கப்பமாவனே. ஆனால் நீ எந்த அளவுக்கு சரி என்ன பண்ண போகிற? எனக்கு இது எதுவுமே தெரியாதா? தெரியணுன்றதுக்கு தானே இப்போ உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்குறப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு அப்படியே என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு இருக்கான். இல்லை எனக்கு எனக்கு டாங் வேணும். என்ன வேணும்னா என் கையில் வச்சிட்ருக்கேன் தான் நல்லா வாயில் வரப்போகுது. எனக்கு தெரியாது. சுகர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. டாங் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி என்கிட்ட கூட்டுவாங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? இல்லை எப்படி தான் தெரியுதுன்ற சரியான முட்டாள் மாதிரி தெரியுதா? ஸோ உங்கள் சுகா தான் அமைதி அர்ஜுமன். ஆனால் உடனே என் வாயை அடிச்சிருங்க, என்னவோ பண்ணி தலைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தான் அப்படியே அந்த தொட்டு கிளம்பி போயிடுறான். டேய் எனக்கு இதை டேங்கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் அந்த ஆத்தர்னா. ஏன் அப்போ எனக்கு சொல்ல தெரியலையா? ஒவ்வொரு தாட்டியும் நீ பண்ணுற தப்பெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணுறோன்னு நினச்சோன்னா எப்போவோ பண்ணியிருப்போம். இது உங்கள் லைஃப், நீங்கள் மட்டும்தான் அதில் முயற்சி பண்ணி வெளியே வரணும். தேர்ட் பர்சனாக இருந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒன்று பேச அது தப்பாக உங்கள் 2 பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக இது எங்களுக்கு தேவையே கிடையாது. லவ்னாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். நீங்கள் இப்போ தான் வாழ்க்கையை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ளே எப்படி நாங்களே பிரிப்போம். எங்களுக்கு டேங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னால் அவனை ஹர்ட் பண்ண முடியாது. ஜிம்மினுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அதையும் மீறி அவன் ஹர்ட் ஆகுறான்னு தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் அமைதியாக இருக்கோன்னா அதுக்கு காரணம் நீ நல்லவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ பண்ணுறது தப்புன்னு எனக்கு புரியுது. அது நீயாவே உணரணும், அது நீயாவே அவங்ககிட்ட போய் சொல்லணும். அதை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நீ கடைசி வரை சொல்லவே இல்லை. அதனால் ஜிமினா தான் உன்னோட ரூமில் உன்னை பற்றின டீட்டெயில்ஸாக அவனே வச்சான். அவங்க பார்த்தான். அதுக்கப்புறமா இவ்வளோ நடந்துச்சு. இது உன்னோட லைஃப் ஜங்குக்கு. ஒரு முடிவையும் நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள நம்பி ஒன்றும் வரல. அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு அவங்ககிட்டையும் இல்லாட்டி அவங்க உங்ககிட்டையும் ஒரு கொஸ்டின் தப்பாக கேட்டுறக்கூடாது. அவன் கண்ணால் பார்த்து அவன் காதால் கேட்டு அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும். எதிரே அவங்களோட தப்பு இருக்குதா? ஸோ நான் 2 பேத்துக்குமே சப்போர்ட் பண்ணல. உனக்கு விஷயம் புரியுதுல்ல, அதை வச்சு நீயே போயிட்டு அவங்ககிட்ட பேச, புரியுதா? அனுஷுகா அவங்க என்ன பண்ணிப்பானா? உண்மையான லவ் இருந்தா எல்லாமே மறந்து போயிடும். நீ பண்ணுற தப்புமே அதை நீ தப்புன்னு தெரிஞ்சாலே போதும், மறந்துடுவான். சின்ன கோவம் இருக்கும், அந்த கோவத்தை நீ தான் சமாதானப்படுத்தணும். டே அங்கே
கம்ப்ளீட்டாக இருந்திருக்கல. நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, நான் அதை கேட்கல. ஆனால் இது இப்போ தெரியுது, நீங்கள் என் மேலே கோவப்பட்டது சரிதான் ஜெமினா. டே அழைச்சி, இது நான் என்ன பண்ண முடியும்? நீ லவ் பண்ணுற சுகா அப்பவே சொன்னான், இதெல்லாம் தேங்க்ஸ் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்னு. அது மாதிரி தானே நீயும் இருந்த. எல்லாம் என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் நீங்கள் பேசுகிறதையும் கேட்டிருக்கணும். சங்குக்கு மேலே இருந்த லவ்னால எல்லாமே கண்ணு மறைச்சிடுச்சு. என்ன அவன் யூஸ் பண்ணிட்டானா ஜெமினா? அவன் கூட நான் என்னோட லைஃப்பை எப்படிலாம் வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அழகாக குழந்தெல்லாம் பெற்றுக்கணும், அந்த குழந்தையோட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் ஜாலியாக வாழணும், இப்படி நிறைய கனவு இருந்துச்சு. அவனை ரொம்ப லவ் பண்ணணும், கேர் பண்ணி பார்த்துக்கணும். இது எல்லாமே கடைசியில் ஒரு ட்ராமான்னு தெரியலப்போ எனக்கு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணனே தெரியல ஜெமினா. இங்கே பார்ட்டியாங்க நல்ல எவ்வளோ நாள் அல்ல. ஆனால் இப்போ நீ ஒன்று பண்ணுற தெரியுமா? அதை அவன்கிட்ட சொல்லி கேட்டு அவன் என்ன ஆன்சர் பண்ணுறானோ அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் எடு. எனக்கு வெலைலாம் பேச தெரியாது. பண்ணுறது தப்போ சரியோ ஓப்பனாக அவன்கிட்ட கேளு. என்கிட்ட உட்காந்து புலம்பி மற்றவங்க கிட்ட 3rd persons கிட்டலாம் புலம்பி இதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க கொடுக்குற அட்வைஸ் கொஞ்சம் தப்பாகவும் இருக்கலாம். எனி டைம் வந்து ஜெமினா கரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடுவானா என்ன? என்னோட நீ தம்பியாகவே இருந்தாலும் நான் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தூரத்தில் இருந்து 3rd persona பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ என்ன கொஸ்டினாக இருந்தாலும் நீ ஜங்கு கிட்ட கேளு. அடி, திட்டு, கோவப்படு, சண்டை போடு, ஆனால் அவன்கிட்ட பேசு, சரியா? என்ன காரணம்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கே. எனக்கு அவனோட மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா அவனை அவ்வளோ வெறுக்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, இது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்ல, என்கிட்ட சொல்லாத, புலம்பாத, அழுகாத. எனக்கு அந்த கொஸ்டினை கேட்குறப்போ அதுக்கான ஆன்சர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உனக்கு அது ஓகேவாயிடுச்சுன்னா அவ்வளோதான், நல்லதாக கேட்டுடும், அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பி. உனக்கு இப்போ தெரியாது, இப்போ வச்சு நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டது மட்டும் இல்லாமல் அதை பண்ண பாரு என் செல்ல தம்பி, சரியா? அழாதுடா. சரி, ஓகே புக்கில் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் லாஸ்ட் எபிசோட் நாளையோட, அடுத்த எபிசோட், ஃபைனல் எபிசோட் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரிலாம் இல்லை, நைபர் மச்சானோட இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.